அனைவருக்கும் வணக்கம். இன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வில் மாணவர்கள் எப்படி இந்த தேர்வை எழுதினார்கள் என்பதை இந்த பதிவில் நாம் பார்ப்போம். எப்படி இருந்தது, மாணவர்களுடைய கருத்து என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இப்போ சென்ற குரூப் 4 தேர்வை பொறுத்தமட்டில் தமிழ் ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதே மாதிரி பொதறிவு ஓரளவுக்கு பண்ண முடிஞ்சது. மேக்ஸ் நல்லா ஈஸியாக இருந்தது. இதே இந்த தேர்வில் எப்படி இருக்குன்னா, தமிழ் பரவாயில்ல, பொதறிவு பரவாயில்ல, மேக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்தது என்பது இந்த குரூப் 2 குரூப் 2A தேர்வு எழுதிய மாணவர்களுடைய கருத்து. ஒவ்வொரு தேர்வுலையுமே இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போது இந்த மாதிரி ஒரு இதில் டஃப் வருதுன்னா, ஸோ இப்போ மேக்ஸ் நல்லா பண்ணுறவங்க அவங்க தமிழில் கொஞ்சம் குறைச்சி வாங்கலாம், பொதுறிவில் குறையலாம். இந்த மாதிரி வரப்போ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்வு கட் ஆஃப் டஃப் அப்படின்னாவே, அதாவது தேர்வு டஃப்னா கட் ஆஃப் குறைவாக வரும். ஸோ அதனால் பயந்துக்க வேண்டியதில்லை. இந்த தேர்வு எழுதிய மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த தேர்வுக்காக மிக கடினமாக படித்து இந்த தேர்வு எழுதியிருக்கீங்க. இந்த தேர்வில் நீங்கள் எழுதியிருக்கிற மதிப்பெண் அடிப்படையிலே இந்த கொஷின் கேட்டிருக்கிற விதத்தில் உங்களுக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பயந்துக்க வேண்டியதில்லை. எப்பயுமே போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்வும் எழுதிட்டு வெளியில் வரப்போ இந்த தேர்வு எப்படி இருந்தது, நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், நம்ம இன்னும் எதை நம்ம சரியாக கவர் பண்ணல, நம்ம எப்படி இன்னும் அதுக்கு தயாராகணும் அப்படின்ற இதில் நீங்கள் சிந்திக்கணும், செயல்படணும். ஸோ அது மாதிரி டஃப்னா, நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கே டஃப்னா படிக்காதவங்களுக்கு டஃப் தான். ஸோ இப்போ படித்தவங்களுடைய மார்க்கு வருதுன்னா படிக்காதவங்க அதோட குறைவாக தான் வரும். ஸோ அதனால் நல்லா படித்திருக்க மாணவர்களுக்கு கொஷின் பேப்பர் டஃப்ன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதே இல்லை. கட் ஆஃப் அதுக்கு தகுந்த மாதிரி குறையும். இன்னும் இன்றைக்கி தான் இப்போ தேர்வு முடிஞ்சிருக்கு. இப்போ கிடைச்ச தகவலின்படி இந்த பதிவிடுறேன். இன்னும் எல்லா தகவலும் சேகரித்து மிக தெளிவாக இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 பற்றி நமது யூடியூப் சேனலில் நான் பதிவிடுறோம். தொடர்ந்து பாருங்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது யூனிக் அகாடமி மற்றும் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்கம் தலைவர் ஜெய கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.